கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தசாபுத்தி நடக்கும். சனி வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கா. ஸோ 9ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள், தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வியாபார ரீதியாக நிறைய அலைச்சல்கள் இருக்கலாம். கணவன் மனைவிகளும் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு 7 8ஆம் அதிபதிகளும் கொஞ்சம் கவனம் தேவை. பிரயாணங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் கடக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி ஆனாலும் அவங்களுக்கான பரிகாரம் என்னென்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி தானம் பண்ணுறது நல்லது. ஸோ ஏதாச்சும் அனாதாசம் இருக்கோ, யாராவது கஷ்டப்படணும், ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும். சனிக்கிழமைகள் அந்த தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா வந்து சனிக்கிழமைகள் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, அது சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இவருக்கு வந்து 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் கொடுக்கும். கொஞ்சம் வந்து சின்ன சின்ன அலைச்சல்கள் மூலயமா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாகவும் ஒரு டென்ஷனாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அதை வந்து 8ஆம் இடத்து இந்த ராகுடைய சேரத்தில் கொஞ்சம் மென்டலி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் கடக லக்னமாக புதன் தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எள் உருண்டை யாருக்காச்சும் வாங்கி கொடுக்கலாம். இல்லைனா வந்து ஏழைகள் யாராவது இந்த ஊனமுற்றவர்களாக இருப்பாங்க இல்லையா. ஸோ ஊனமுற்றவர்களுக்கு வந்து ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ, ஒரு துணிமணி வாங்கி கொடுக்குறதுலாம் வாங்கி கொடுக்கலாம். இல்லைனா ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் துணிமணி எடுத்து கொடுக்குறது நல்ல ஒரு பரிகாரமாக கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும் உங்கள் முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். செவ்வாய் கேது இருக்கும்போது குழந்தைகளால் வந்து சின்ன கடன் வாங்குறது, குழந்தைகளால் சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கான பரிகாரம் யாரெல்லாம் கடக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிகாரமாக என்னென்னா பச்சை பயிர் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்குங்க. ஸோ பச்சை பயிர் வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு வந்து பென்சில், யூனிஃபார்ம் இல்லை படிக்கிறதுக்கான ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 10ல் இருக்காங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள்லாம் வரும். ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான சொத்துக்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். யாருக்காச்சும் வந்து யாரெல்லாம் கடக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்குதோ ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா அன்னதானத்துக்கு யாருக்காச்சும் கஷ்டப்படுற ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமைகளில் வந்து அது கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் வந்து யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். சிறப்பான பலன் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க.